லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளராக இருந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகா கட்சிக்கு 22ஆம் தேதி பயணிக்கப் போவதாக சொல்லப்படுகிறது. அதுபோல கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும் தாவேகா கட்சிக்கு போவதாக சொல்லப்படுகிறது. உங்களை அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆத்மா மன்னிக்குமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். உங்களிடத்தில் இருக்கிற பணம் கடலளவு அதைவிட மேலாக பல ஆயிரம் கோடி சொத்துக்களை வைத்திருக்கிற நீங்கள் அந்த சொத்து எப்படி வந்தது என்பதை ஒரு கணம் எண்ணி பாருங்கள். ஒரே ஒரு நபர் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை நபருக்கு பயந்து, அல்லது அவர் தன்னை நிராகரிக்கிறார் என்பதை நினைத்து, அல்லது உழைப்பவரை நிராகரிக்கிறார் என்று நினைத்து, அல்லது அம்மாவின் தொண்டர்களை, எம்ஜிஆரின் தொண்டர்களை அவமதிக்கிறார் என்று நினைத்து நீங்கள் வேறு கட்சிக்கு போவதை விட இதே கட்சியில் இருந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூடுகிற பொழுது அதில் அம்மையார் சசிகலா, கரூர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் இவர்களெல்லாம் இணைந்து குறைந்தபட்சம் ஒரு 800 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை உங்கள் வசமாக்கி பொதுச் செயலாளரை மாற்றக்கூடிய தகுதி உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவ எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கட்சிக்கு தகுதியானவரா என்ற ஒரு கேள்விக்குறி வந்துவிடும். எடப்பாடி பழனிசாமியால் இனி ஒருபோதும் வெற்றி அரசியல் என்பது சத்தியமாக சாத்தியமில்லை. இவர் தன்னுடைய மகனை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார். இவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு 80-90 சீட்டு ஜெயிச்சு அவர் மகனை கொண்டு வரணும்னு நினைச்சிருந்தார்னா யாரும் ஒன்றும் மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. இப்போவும் பாமக தயவு இல்லைன்னா இந்த அதிமுக 30 தொகுதிக்குள்ளே சுருங்கி இருக்கும். ஏன்னா பாமக மட்டும்தான் இவருக்கு உறுதுணையாக இருந்தது. ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அம்மையார் சசிகலாவுக்கு துரோகம், ஓ பன்னீர்செல்வத்துக்கு துரோகம், டிடிவி தினகரனுக்கு துரோகம். ஆனால் இந்த 3 பேரும் அரசியலிலே சரியானவர்களா என்றால் அதிலும் சில முரண்பாடுகள் இருக்கிறது. டிடிவி தினகரன் தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியை நாசம் செய்தது என்பதை நான் ஆரம்பத்தில் வந்து சொல்றேன். அம்மையார் சசிகலா அவர்கள் டிடிவி தினகரனுக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுத்து விட்டு போனார். அடையாறு இல்லத்தில் எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் சென்று சந்திக்கிறார்கள். ஒரு நாள் அமைச்சர் அரை மணி நேரம் வேண்டும் என்றே காக்க வைக்கிறார் திமிர் பிடித்த தினகரன். அப்ப தங்கமணி சொல்றார், தங்கமணின்னு இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்ப அந்த அம்மா ஜெயிலில் இருக்காங்க, இவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துட்டு போனாங்க, வேணும்னே அரை மணி நேரம் காக்க வைக்கிறார், இது சரியில்லை என்று ஒரு முணுமுணுப்பு. பின்னர் டெண்டர் போக்குவரத்து கான்ட்ராக்ட்லாம் 6 மணி நேரம் கழிச்சு சந்திக்கிறாங்க. டெண்டர் போக்குவரத்து கான்ட்ராக்ட்லாம் என் கையில் வரணும், யோ வாயா போயான்னு பேசியிருக்கார். யாரு? இந்த திமிர் பிடித்த துரோகம் நிறைந்த அம்மையார் சசிகலாவுக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் துரோகம் செய்த தினகரன் யோ வாயா அண்ணே போங்கயா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. கிளம்பி கோச்சிக்கிட்டு வந்தவங்க தான். வந்தவனே துணை பொதுச் செயலாளர் பதவியை தூக்கிடுங்க, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்கியாச்சு. இவ்வளோ சம்பவங்களுக்கும் இந்த தினகரன் தான் காரணம். கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி சின்னம்மா தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர், நான் துணை பொதுச் செயலாளர், எனக்கு வர வேண்டிய கமிஷன் ஏதோ நீங்கள் பார்த்து கொடுங்க, ஒரு 2% கொடுங்க அப்படின்னு அனுசரித்து போயிருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக தினகரனையோ அம்மையார் சசிகலாவோ இந்த கட்சியோடு நீக்க போகிறதில்லை. எல்லா விதமான வன்மத்திற்கும் துரோகத்திற்கும் இந்த கட்சி அழிவுக்கும் ஒற்றை நபர் தான். நான் எடப்பாடியை கூட அதிகமாக குறை சொல்ல மாட்டேன், இந்த தினகரன் என்ற ஒற்றை நபர் தான் காரணம். அதாவது முதலமைச்சர் பதவிக்கு தனபால் பேர், தஞ்சாவூர் ரெங்கசாமி, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், செங்கோட்டையன், இந்த 4 பேர்த்து பேர் தான் முதலமைச்சர் பேரில் இருக்கு. இடைச்சொருகளால் எடப்பாடி பழனிசாமியோட பேர் எப்படி வந்தது? தினகரன்ட்ட 2000 கோடி ரூபா பணம் கொடுத்து நான் ஒரு 2000 கோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நான் முதலமைச்சர், எல்லா எம்எல்ஏவுக்கும் அவங்கவுங்க வீட்டுக்கு பணம் போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி இவர் பேசி தினகரனோட பேசி தான் அந்த விஷயம் நடந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு வந்து அந்த எடப்பாடி பழனிசாமி இது பண்ணாமல் தினகரன்ட்ட கோடி கோடியாக லண்டனில் சொத்து இருக்குல்ல, புறா வழக்கு, அந்த வழக்குன்னு உள்ள சொத்துலாம் இருக்குல்ல, அம்மையார் சசிகலாட்ட சொத்து இருக்குல்ல, திவாகர்கிட்ட சொத்து இருக்குல்ல, அவங்க சம்பந்திக்கிட்ட இன்னும் ஏகப்பட்ட சொத்து இருக்குல்ல, அதில் ஒரு 500 கோடி ரூபா செலவு பண்ணி எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் கொடுத்து தனபாலை முதலமைச்சர் ஆக்கி விட்டு போயிருந்தா
ஒரு பட்டியலில் அறிந்தது என்ன சொல்லுவாங்களா, அது என்ன சமுதாயம் நமக்கு முழுசா தெரியல. அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார்னா அந்த சமுதாயத்துக்கும் பெருமை, மற்ற தமிழ் குடிகளுக்கும் பெருமை. சரி, அவர் பேரும் எழுதியிருக்கு. ரங்கசாமி கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் செங்கோட்டையன் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இதே செங்கோட்டையனுக்கு இது மாதிரி முதலமைச்சர் பதவி கொடுத்துருந்தா, இவங்க கை காசு போட்டு செலவு பண்ணி கொடுத்துருந்தா, இன்னைக்கு செங்கோட்டையன் இந்த அளவுக்கு துரோகம் பண்ணுவாரா? கண்டிப்பாக பண்ண மாட்டார். அப்போ பணம் எடுத்து கையை எடுத்து செலவு பண்ண மனசு இல்லாத அந்த மன்னார்குடி வகைரா பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னு சொல்லுவாங்கள்ல. அண்ணனுக்கோ மாமனுக்கோ மச்சனுக்கோ சித்தப்பனுக்கோ யாருக்காக இருந்தாலும் பாத்திரம் அறிந்து கொடுக்கணுமா இல்லையா? துரோகம். எடப்பாடி ஒருத்தனை நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்தீங்க, கணக்கு பிள்ளை மாதிரி எல்லாம் கணக்கு வழக்கு கொண்டு வந்து ஒப்படைச்சாரு. பன்னீர்செல்வத்தை போட்டு கொடுத்தாரு. அப்புறம் போயஸ் கார்டனில் கூப்பிட்டு வச்சு, குடநாட்டில் கூப்பிட்டு வச்சு செருப்பால் அடித்தது, சாட்டையால் அடித்தது, அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் குடநாட்டில் இருக்குது. ஆனால் ஒரு முதலமைச்சராக தேர்வு பண்ணுறதுக்கு ஒருத்தரை தேர்வு பண்ணும்போது அவருடைய டோட்டல் பயோடேட்டாவை எடுத்துக்கணும். அவர் யார், சின்ன வயசில் 10 வயசில் என்ன பண்ணார், 15 வயசில் என்ன பண்ணார், 20 வயசில் என்ன பண்ணார், 30 வயசில் என்ன பண்ணார், கொலை குற்றங்கள், பதாகங்கள், ஏதாவது துரோகங்கள் செஞ்சுருக்காரான்னு டோட்டலாக அவரை பற்றி எடுத்துட்டு நீங்கள் பதவி கொடுத்துருக்கணுமா இல்லையா? அவர் பணம் செலவு பண்ணுறாரு, தினாயிரம் 2000 ரூபா பணம் 2000 கோடி பணம் வாங்கிட்டார் எடப்பாடி பழனிசாமிகிட்ட. வேலை முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த அதிமுகங்கிற கட்சியிலேருந்து புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் போகிறது தான் நான் எதுக்குறேன். போகக்கூடாது. ஏன்னா திமுகவுக்கு போனால் அங்கே ரகுபதி விட மாட்டார். இவர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் திமுகவுக்கு போனான்னா ரகுமதி அரசியல் அனாதையாக போயிடுவார். அதுக்கு தான் தாவேகாவுக்கும் ஏற்றுக்கலை, திமுகவும் ஏற்றுக்கலை, அதிமுகவும் ஏற்றுக்கலை, அரசியல் அனாதைன்னு சொல்லி ரகுபதி புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்களை சொல்கிறார், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். ரகுபதிக்கு அங்கே ஆட்டம் பயங்கண்டு போச்சு. உங்களுக்கு ஒரு பக்கம் செல்லப்பாண்டியனோட அரசியலுக்கு ஆப்பு தான். விஜயபாஸ்கர் திமுகவுக்கு போனான், போக விடாமல் சில விஷயங்கள் தடுத்துட்டாங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், விஜயபாஸ்கர் அவர்கள் போனால் திமுகவுக்கு போகணும். இல்லை என்றால் கொஞ்சம் பொறுத்திருந்து வேலுமணி, வி சண்முகம், விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் இந்த 4 பேரும் பொதுக்குழுவை கூட்டுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமியை அந்த பதவியிலிருந்து அகற்றுவதற்குண்டான வேலைகளை பார்த்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த காசு, இந்த பணம், இந்த புகழ், வெளிநாட்டுகளில் சொத்து, பல ஆயிரம் கோடிகளுக்கு சொத்து, இதெல்லாம் எதை வைத்து வந்தது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை வச்சு வந்துச்சு. இன்னைக்கு அதிமுக அழிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறதுனால நீங்கள் இந்த கட்சியை விட்டுட்டு போகிறதுங்கிறது இந்த கட்சிக்கும், இந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் துரோகம் பண்ணுறது மாதிரி ஆகாதா? ஒரு பக்கம் ஜெயக்குமாரும் திமுக போகிறதா சொல்ல போகிறாங்க. நீங்கள் எந்த கட்சிக்கே போங்க, ஆனால் மிகப்பெரிய துரோகம். காலம் நிச்சயமாக கடவுள் உங்களை மன்னிக்க மாட்டார். அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆத்மாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆத்மாவும் உங்களை மன்னிக்காது. தயவு செய்து மீண்டும் இன்னும் இன்னைக்கு தேதி இன்னும் இருக்குது, இன்னும் 1 வாரம் இருக்குது. நீங்கள் தாவேகாவுக்கோ வேறு கட்சிக்கோ போகிறதை நிறுத்திவிட்டு பொதுக்குழு கூடும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை அந்த பதவியிலிருந்து அகற்றிவிட்டு விஜயபாஸ்கர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வந்தால் நிச்சயமாக அந்த கட்சி மேலும் மேலும் வலுப்பெறும். எனக்கும் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் சில முரண்பாடுகள் இருக்கலாம். அவர் நல்லா பழகுவார், யாராவது ஒருத்தன் கேட்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு அவனை பழி வாங்கிடுவார். அதுபோல் தான் என் மேலெல்லாம் பொய் கேஸெல்லாம் விஜயபாஸ்கர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் என் மேலே பொய் கேஸெல்லாம் போட வச்சாங்க அன்பானந்தம் மூலிமா. அதை கூட நாங்கள் சந்திச்சுக்கிறோம், நாங்கள் செலவு பண்ணோம், உங்களை வச்சு பலனும் அடைஞ்சிருக்கோம், ரைட், ஓகே. ஆனால் உங்களுக்கான தகுதி இருக்கிறது. ஆனால் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வருவதற்கான அத்தனை தகுதியும் இருக்குது. அம்மையார் சசிகலா அவைத்தலைவராக இருந்து ராஜமாதாவாக கூட இருக்கலாம், அல்லது அம்மையார் சசிகலா கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்து அவைத்தலைவராக விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்கலாம், மாநில பொருளாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம். இப்படி ஒத்துணர்ந்து போய் ஒன்றா உட்கார்ந்து பேசினா இந்த அதிமுகங்கிற கட்சி காலத்துக்கு நிற்கும். இல்லையென்றால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து போவதை யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் சீட்டு வேணுமா 10 கோடி, நீ அமைச்சராக போறியா 50 கோடி, எவ்வளோ ரேட்டு பேசி எவ்வளவு பணம் சேர்த்துருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பணம் வந்துருச்சு. தங்கமணி, கரூர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி, ஜெயக்குமார் இவங்கெல்லாம் திமுக தாவேகான்னு போயிட்டாங்கன்னா அங்கன்னா அந்த அதிமுக என்ன மயிராக இருக்கும். ஜாம்பவான்கள் எல்லாம் போகிறீங்க, மற்றவங்களும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அவங்கவுங்க பின்னாடி 100 பேரை சொல்லுங்கள், போனால் என்ன ஆகும்? அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை
எஸ்பி வேலுமணியும் சி விஜயபாஸ்கர் அவர்களும் கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும் சி.வி. சண்முகமும் ஜெயக்குமாரும் இந்த 5 பேரும் காப்பாற்றுவார்களா? இன்னொரு முடிவு எடுக்கலாம். ஏன் இவங்க வந்து எஸ்பி வேலுமணியாவது கவுண்டர் பாசத்தில் போயிட்டாரு, ஆனால் உள்ளேருந்து ஊடறுத்து எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணிடுவார் அரசியல். அது ஒரு விஷயம். பாஜகவோட சப்போர்ட்டில், ஜக்கி வாசுதேவரோட சப்போர்ட்டில். ஆனால் சி.வி. சண்முகம், கரூர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், ஜெயக்குமார், ஏன்னா இவங்கெல்லாம் ஏன் அம்மையார் சசிகலாவை சென்று சந்திக்கக்கூடாது? சேர்ந்து சந்தித்து பொதுக்குழு கூடும்போது இவங்க ஒரு பிரளயத்தை, ஒரு மிராக்கிளை ஏற்படுத்த முடியுமா, முடியாதா? அதற்கு அந்த அம்மா ஏதாவது வேலை பார்ப்பாங்களா இல்லையா? ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்காங்க 90% வேலைகளை முடிச்சுன்னு. அந்த அம்மா அப்படி சொன்னதுனாலே பல அதிமுக தொண்டர்கள் ஏமாந்து போய் நின்ட்டாங்க. இருந்தாலும் அம்மையார் சசிகலா அவர்கள்ட்ட இன்னைக்கு இந்த கட்சி அம்மையார் சசிகலாட்ட வந்தாலும் ஒரே மாதத்தில் இந்த கட்சியை அடுத்த கட்ட வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போவாங்க. அதனால் இந்த பொதுக்குழு கூட்டி அதில் ஒரு முடிவு எடுக்கும் வரை இவர்கள் மாற்று கட்சிக்கு போகாமல் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் அமைதியாக இருப்பார்களா? அல்லது இந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அவருடைய ஆத்மா என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம வந்து மாற்று கட்சிக்கு போவோம், எடப்பாடி பழனிசாமி நமக்கு அப்படி துரோகம் பண்ணிட்டாருன்னு நினச்சி அப்படி மாற்று கட்சிக்கு போகிறாங்களா அப்படிங்கிறது போக தான் தெரியும். நன்றி, வணக்கம்.